வெல்கம் டு பிஜே எஜுகேஷன் டிஎன் டெட் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 10-2-2023 ஆஃப்டர்நூன் பேட்ச் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிக் அவுட் த கரெக்ட் ஸ்பெல்லிங். இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மட்டும் கரெக்டாக இருக்குது, ரிமைனிங் எல்லாமே தப்பாக இருக்குது. எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தா சோபிஸ்டிகேட்டட், இதுதான் வந்து கரெக்டான ஸ்பெல்லிங், ரிமைனிங் எல்லாம் வந்து ராங்காக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் அமாங் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் சென்டென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 4 சென்டென்ஸில் ஒரே ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது, ரிமைனிங் எல்லாமே தப்பாக இருக்குது. ஒன்று ஒன்று அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, A1ல் ஷீ இஸ் மை கசின் சிஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கசின்னாவே என்ன மீனிங் ஆகிடுது, சிஸ்டர் தான். அதாவது நம்ம பேரண்ட்ஸ் கூட பிறந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பசங்களை தான் நம்ம கசின் சொல்லுவோம். நம்ம சித்தப்பா பசங்க, இல்லை மாமா பசங்க, அத்தை பசங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, பெரியப்பா பசங்க. நம்ம பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்களுடைய பிரதர் இல்லைனா சிஸ்டரோட பசங்க தான். அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், அவங்கள வந்து கசின் தான் சொல்லுவோம். அந்த கசின் மட்டுமே என்எஃப். அகெயின் சிஸ்டர்ன்ற ஒரு வேர்டு தேவையில்லாதது, அதனால் இந்த சென்டென்ஸ் ராங்கு. ஓகே, அடுத்தது என்ன, ஐ ஹாவ் 2 daughters, டாட்டர் இன்லாஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஆக்சுவலி ப்ளூரல் எதுக்கு இருக்கணும், டாட்டர்ஸ், இங்கே தான் எஸ் போட்டிருக்கணும். இங்கே லாக்கு வந்து லாஸ்ன்னு போட்டிருக்கு, அதனால் இந்த சென்டென்ஸும் ராங்கு. நெக்ஸ்ட் என்ன, த ரூம் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ்ன்னு இருக்குது. ரூம் வந்து ஃபுல் ஆஃப்னு இருக்குது. இங்கே அகெயின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்னிச்சர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இல்லை, ஃபுல் ஆஃப் ஃபர்னிச்சர்னு போட்டாலே போதும். இங்கே எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே எஸ்ன்னு போட்டு சிங்குலர் போட வேண்டிய, அதாவது ப்ளூரல் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபர்னிச்சர்னு சிங்குலராகவே இருந்தாலே போதும். ஏன்னா ஃபுல் ஆஃப் ஃபர்னிச்சர், ஃபுல்லாக ஃபர்னிச்சரால் நிரம்பி இருக்கு. அடுத்தது, ஹீ வியர்ஸ் அ ப்ளூ ஷர்ட்னு இருக்குது. இதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. ஸோ இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் ரேடியஸ். ரேடியஸோட ப்ளூரல் ஃபார்ம் எது, RADII, ரேடியை. இதுதான் கரெக்டாக இருக்கும். ஃபைண்ட் அவுட் த பொயட்டிக் அப்ரிவேஷன் ஃபார் ஓவர் இருக்கு இல்லையா, இது நம்ம போயம்லாம் இந்த ஓவரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா OER, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். சூஸ் த கரெக்ட் கிளிப்டு வேர்ட் ஃபார் பெரம்புலேட்டர்னு கொடுத்துருக்கு. இது கரெக்டான ஆன்சர் என்னன்னா ப்ராம். ஆக்சுவலி ப்ராம்னா என்னென்னா பேபி கேரேஜ். இப்போது சின்ன குழந்தைங்களெல்லாம் வந்து கொண்டு போகும்போது ஒரு வண்டி மாதிரி தள்ளிட்டு போவாங்க இல்லையா, அதுதான் வந்து பெரம்புலேட்டர் சொல்கிறாங்க. இதோட கிளிப்டு வேர்டு என்னென்னா ப்ராம். நெக்ஸ்ட் ஒன், இன்ஃபினிட்டிவ்ஸ். இது வந்து ஃபில் பண்ணணும். த பாய்ஸ் வென்ட் டு த ஃபாரஸ்ட் டேஷ் பேர்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃபினிட்டிவ்ஸ் பார்த்தோன்னா டு ஆட் பண்ணணும். இப்படி பார்த்தா டு ஷூட். த பாய்ஸ் வென்ட் டு த ஃபாரஸ்ட் டு ஷூட் பேர்ட்ஸ். ஸோ டு ஷூட் தான் கரெக்டாக இருக்கும். இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்தாலே டு ஆட் பண்ணிக்கணும். ஜெரண்ட் வந்தால் ING ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், ட்ரீஸ் ஷெட் தேர் லீவ்ஸ் இன் டேஷ் சீசன் கொடுத்துருக்காங்க. எந்த சீசன், ஆட்டம் சீசன். ஏன்னா ஆட்டம் சீசனோட இன்னொரு நேம் தமிழில் என்ன சொல்லுவோம், இலையுதிர் காலம். இலையுதிர் காலம், அப்போது அந்த காலத்தில் தான் இலைகள் வந்து உதிரும். நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. த்ரெஷ்ஹோல்டு. த்ரெஷ்ஹோல்டுனா என்னென்னா டோர் ஸ்டெப். நம்ம வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கும் வெளியே வரத்துக்கும் அங்கே ஒரு ஸ்டெப் மாதிரி ஸ்டார்டிங் என்ட்ரிங்கில் இருக்கும் இல்லையா, அந்த என்ட்ரியில் உள்ளே போகிறதுக்கு வெளியே வரத்துக்கு ஸ்டெப் இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே டோர் ஸ்டெப்புன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து த்ரெஷ்ஹோல்டு. அடுத்தது ஆம்பியூஷன் இருக்கு இல்லையா, அது என்னென்னா பவுன்ஸ் ஆன். அப்படின்னா தெரியாமல் ஒருத்தங்களை வந்து அட்டாக் பண்ணுறது, சடன்லி, இல்லை திடீர்னு, இல்லை ஹைட் அண்ட் பொசிஷன், அந்த மாதிரிலாம் பண்ணுறது தான் என்னென்னா இந்த அம்புஷ். அடுத்தது க்ரௌச்னு இருக்கு இல்லையா, அது ஸ்டாப். ரீஸ்டோர்னா திருப்பி கொண்டு வரது, அப்போது பிரிங் பேக் தான் கரெக்டான ஆன்சர். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது, QPSR. QPSR A2ல இருக்குது. தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இஸ் இன்கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸில் எது இன்கரெக்ட், ஐ டிட் நாட் சிங் எஸ்டர்டே, இது கரெக்ட்.
நான் நேற்று பாடல. ஓகே, கரெக்ட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? ஐ ஹாவ் ஆல்ரெடி சங். இதுவும் ஓகே, இதுவும் கரெக்ட். அடுத்தது ஐ ஹாவ் பின் சிங்கிங் ஃபார் 2 hours. 2 மணி நேரமாக நான் பாடிக்கிட்டு இருக்கேன். இதுவும் கரெக்டு. ஆனால் இங்கே என்ன? ஐ எம் சிங்கிங் ஃபார் 2 ஹவர்ஸ்னு இருக்குது. இது வந்து ராங். இதுவும் என்ன வந்திருக்கணும்? ஸோ இதுதான் வந்து கரெக்ட். இந்த A4ல் இருக்கு இல்லையா, இதுதான் கரெக்ட். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னுமே வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அப்போ அந்த ஆக்ஷன் இன்னுமே கண்டினியூ ஆகிட்டுருக்குன்னா என்ன பண்ணணும்னா, ஐ ஹாவ் பின் சிங்கிங் ஃபார் 2 hours தான் கரெக்ட். அதனால இந்த சென்டென்ஸ் தான் இங்கே ராங்கு. நெக்ஸ்ட் ஒன், fill in the blank with correct infinitive. இதில் வந்து infinitive தான் கேட்டிருக்காங்க. ஓகே. Deva forgot dash the letter to post the letter. Deva forgot to post the letter. Deva letter post பண்ண மறந்துட்டான். நெக்ஸ்ட் ஒன், indirect speech convert பண்ணும். The prince said it gives me great pleasure to be here this evening. ரைட் ஆன்சர் என்ன பார்த்தோன்னா, the prince said that. gives இருக்கா, giveஸோட past tense என்ன ஆகும்? gave ஆகும். me இன்டைரக்டில் எழுதும் போது him ஆகும். it gave him great pleasure to be hereனா there வரும். this eveningனா that evening. அப்போ A2 தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், which one among the following is the sole purpose of writing a notice gives the correct meaning? இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து கரெக்டாக இந்த நோட்டீஸ் ரைட்டிங்க்கு வந்து அதோட பர்பஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நோட்டீஸ் ரைட்டிங்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம ஸ்கூலில் பார்க்கும்போது அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து ஏதாவது நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, ஏதாவது மிஸ் ஆனது இல்லைனா ஏதாவது அனௌன்ஸ் பண்ண, ஏதாவது காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து ஆனுவல் டே நெக்ஸ்ட் வீக் கண்டக்ட் பண்ண போகிறோம், ஸ்போர்ட்ஸ் டே கண்டக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் டேயோட ஈவெண்ட் என்னென்ன இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து எல்லாருக்கும் அந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருக்குமே வந்து அந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனை அதில் ஒரு லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ எது கரெக்டாக இருக்கும்? இட் இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் கிவன் டு த லார்ஜ் நம்பர் ஆஃப் லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள். அப்போ A2 தான் கரெக்டு. மற்ற ஆப்ஷன்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இட் இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மோர் தென் 100 வேர்ட்ஸ். இங்கே வேர்ட்லாம் முக்கியம் இல்லை. ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்க, ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்ல போகிறாங்க, அது வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப ஷார்ட்டாகவே கொண்டு போய் சேர்த்தா போதும். எக்ஸாக்டாக 100 வேர்ட்ஸை விட என்ன சம்மரியாக எழுதுகிறோம் நம்ம? இல்லை, இது கிடையாது. இப்போ மற்ற ஆப்ஷன் பார்க்கலாமா? இட் இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் இன்க்ளூட்ஸ் த பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆஃப் த அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்கு. யாரோ ஒருத்தவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்குமா? இல்லை. மெயின் இன்ஃபர்மேஷன். ஒரு ஈவெண்ட்னா அந்த ஈவெண்ட் எங்கே நடக்குது, எப்போ நடக்குது, அந்த ஈவெண்ட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குமே தவிர ஒரு பர்சனோட பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் தேவையில்லாதது. அடுத்தது என்ன? இட் இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித்தவுட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஈவெண்ட் ஆர் ப்ரோக்ராம்னு கொடுத்துருக்கு. நோட்டீஸ் ரைட்டிங்கே அந்த ஈவெண்ட்டை பற்றி எல்லாருக்கும் தெரியணும், அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன இருக்குது, அந்த ப்ரோக்ராம் என்ன, எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக சொல்லணும். அப்போ தான் இந்த ப்ரோக்ராமில் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதில் என்ன சீக்ரெட்? அதில் சீக்ரெட்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட் யாராவது சீக்ரெட்டாக நடத்துவாங்களா? இல்லை. அப்போ இது என்னது? இது ராங்கு. நம்மளுக்கு எது கரெக்டான ஆப்ஷன்? இட் இஸ் அ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் கிவன் டு எ லார்ஜ் குரூப் ஆஃப் பீப்புள் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நம்ம நிறைய கொஸ்டின் பேப்பரில் இந்த சேம் கொஸ்டின் பார்த்துட்டோம். டூரிங் த வார் மெனி பீப்புள் லாஸ்ட் தேர் ஹோம்ஸ். ஸோ டூரிங் த வார்னா அர்ஜென்ட். ஏன்னா எங்கே, ஏன், எப்போ, எப்படி, வென், வேர், ஒய், ஹவ் இந்த கொஸ்டினுக்குலாம் ஆன்சர் கிடச்சதுன்னா அது அர்ஜென்ட். மெனி பீப்புள்னா சப்ஜெக்ட், லாஸ்ட்னா வேர்ப், தேர் ஹோம்ஸ்னா ஆப்ஜெக்ட். அப்போ எது கரெக்டான ஆன்சர்? A4 தான் கரெக்டான ஆப்ஷன். Then, if I had got enough money, I would have bought this shoes. என்கிட்ட நிறைய மணி இருந்திருந்ததுன்னா நான் நிறைய ஷூ வாங்கியிருப்பேன். ரைட்டா? இது எந்த கிளாஸ்ன்னு பார்த்தோன்னா 3rd கிளாஸ். இது நம்மளுக்கு 10th புக்கில் கண்டிஷனல் கிளாஸ்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க.
ஒன்றும் இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன் கிளாஸ்லாம் என்ன அந்த கண்டிஷன் மட்டும் எடுத்து படிச்சுக்கிட்டாலே போதும். நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஃபார் திஸ் வேர்ட்ஸ்? சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். இங்கே வந்து நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை லாஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வெயிட், ஸ்லோ, கோ, ஸ்டாப், கெட் ரெடி. இந்த வேர்ட்ஸ் பார்த்தாலே தெரியுது யாரோ டிரைவிங்கில் இருக்கிற மாதிரியும் அவங்க வந்து அந்த டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கான அந்த கைடன்ஸ் வேர்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. ரைட்டா? ஓகே, இப்போ என்ன சொல்லணும்? நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட்டு ஒரு டிராஃபிக் சிக்னல் பார்க்கும்போது லாங்கில் வந்துட்டுருக்கோம், கிட்ட வர வர என்ன பண்ணணும்? ஸ்லோ பண்ணணும். ஸ்லோ பண்ணிவிட்டு சிக்னல் என்ன காட்டியிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணணும். ரெட் சிக்னல்னால் என்ன பண்ணியிருக்கணும்? ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் சிக்னல் வந்து இப்போ எல்லோ சிக்னல்னால் என்ன பண்ணணும்? நம்ம கெட் ரெடி ஆகணும். ஸோ கெட் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் வந்ததுன்னா வி கேன் மூவ், கோ. இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? பிடிஏஇசி, ஏ ஒன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் ஒன், ஹூ தாட் அ போயம் பை ஜார்ஜ் மோரிஸ் டு ஹூம்? யாருக்கு ஜார்ஜ் மோரிஸ் போயம் வந்து சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. யார்? கிராண்ட்ஃபாதர் டு த ஆத்தர். கிராண்ட்ஃபாதர் டு த ஆத்தர். Next one, which one of the following is a complete narrative that involves character and events that stands for an abstract idea or event? அதாவது ஒரு ஸ்டோரி இல்லைன்னா ப்ளே இல்லைன்னா பிக்சர், ஏதோ ஒரு ஐடியாவை பற்றி இதாக இல்லைன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை பற்றி ஏதாவது ஒரு கேரக்டரை பற்றி வந்து ப்ளே பண்ணுவாங்க. அதை பற்றி வந்து சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுவாங்க. ஸ்டோரியில் சொல்லலாம், இல்லைன்னா ஒரு ட்ராமாவில் காட்டலாம், இல்லைனா பிக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அது என்னென்னா அலிகோரி. ஸோ A3 தான் கரெக்டான ஆப்ஷன். A3 தான் கரெக்டான ஆப்ஷன். மற்றதெல்லாம் என்ன? அலிட்ரேஷன் என்ன? ஸோ அந்த வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்துலேயுமே வந்து ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டு இருக்கணும், அதுதான் அலிட்ரேஷன். அல்யூஷன்னா என்ன? அல்யூஷன்னா ஒரு பர்சனை பற்றி இல்லைனா பிளேஸை பற்றி இல்லைனா ஈவெண்ட்டை பற்றி இன்டைரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அதுதான் வந்து அல்யூஷன். அஃபர்ஸ்டஃபினா நம்மளுக்கு தெரியும். அடுத்தது fill in the blank with correct determiner. ஸோ டிட்டர்மினர் யூஸ் பண்ணணும். இங்கே என்ன? there are dash flowers in the bunch. ஓகேவா? ஒரு பஞ்ச் இருக்குது, இந்த பஞ்சில் வந்து ஃப்ளவர்ஸ் இருக்குது. அப்போது எவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும்னா சம்மா, மெனியா, ஏனியா, மச்சா. கரெக்டா? எனி வராது, மச் வராது. இப்போது சம் இல்லைன்னா மெனியில் தான் வரும். அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, சம் பார்க்கும்போது வந்து நாட் ஸ்பெசிஃபிக் நம்பராக இருந்தால் தான் சம் வந்து நம்ம என்ன பண்ணணும்? சம் யூஸ் பண்ணணும், நாட் ஸ்பெசிஃபிக் நம்பர். ஆனால் இங்கே ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது. கரெக்டாக? பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ்னால் ஓரளவுக்கு அது நம்மளுக்கு கவுண்டபிள் தான். பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஓகே, பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ்னு சொன்னாலே நம்மளால் யூகிக்க முடியுது. அப்போ அங்கே என்ன வரணும்னா மெனி தான் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி தான் இருக்குது பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஆனால் இங்கே சம்முன்னு சொல்லும் போது நாட் ஸ்பெசிஃபிக் நம்பராக இருந்தால் தான் இங்கே சம் யூஸ் பண்ணோம். ஸோ இங்கே கரெக்டான ஆன்சர் என்ன? மெனி. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த மீனிங் ஆஃப் த வேர்ட் ரெக்கக்னைஸ்டு. ரெக்கக்னைஸ்ட்னா என்ன? ஐடென்டிஃபைட். அடுத்த கொஸ்டின் போகலாம். The sundial made by dash is still in existence at Woolsthorpe. இது யாருன்னு பார்த்தோம்னா சார் ஐசக் நியூட்டன் பண்ண அந்த சன்டயல் இன்னுமே வந்து இந்த ஹூல்ஸ்தோர்ப்ன்ற இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். இதில் இந்த பஞ்சுவேஷன் மார்க்கு, கம்மா, செமிகாலன், ஃபுல் ஸ்டாப், காலன் இதெல்லாம் எப்போ எங்கே யூஸ் பண்ணுவோம் பற்றி தான் ஹிண்ட்டு கொடுத்துருக்கு. நம்ம அதை கரெக்டாக மேட்ச் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன? கம்மா. கம்மா எப்போ யூஸ் பண்ணுவோம்? யூஸ்டு ஃபார் ஃப்ரேசஸ் அண்ட் கிளாஸஸ் என்ன சீரீஸ். கரெக்டாக? கரெக்ட். அடுத்தது செமிகாலன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ஸ்ட்ரெஸ் த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒன் சென்டென்ஸ் அண்ட் அனதர் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ்க்கும் இன்னொரு சென்டென்ஸ்க்கும் உள்ள ஒரு கம்பேரிசன்,
அதுக்கு தான் வந்து இந்த செமிகாலன் யூஸ் பண்ணும். ஃபுல் ஸ்டாப் எப்போ? ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது. அடுத்தது காலன் எப்போ யூஸ் பண்ணுவோம்? இன்னொரு என்ன சொல்றது? இன்னொரு சென்டென்ஸ் வந்து பின்னாடி வருது. டு ஷோ சம்திங் இஸ் டு ஃபாலோ. கரெக்ட்டா? இத பத்தி இன்னும் வந்து நம்ம டீட்டெயிலா சொல்லப் போறோம். அதுக்கு தான் இந்த காலன் யூஸ் பண்றோம். இப்போ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு? டில தான் இருக்கு. Choose the correct verb form for the following sentence கொடுத்துருக்காங்க. The table dash up for firewood. என்ன கரெக்டாக இருக்கும்? The table was broken up for firewood. யாரோ வந்து டேபிளை என்ன பண்ணியிருக்காங்க? உடைச்சிருக்காங்க. எதுக்காக? அந்த விறகுக்காக அதை உடைச்சிருக்காங்க. அப்போ வாஸ் broken தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாசிவ் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. டோன்ட் ஓப்பன் த டோர். டோரை ஓப்பன் பண்ணாத. இது பாசிவ் ஃபார்மில் எப்படி எழுதலாம்? லெட் த டோர் நாட் பி ஓப்பன்டு. இந்த டூ டோன்ட்லாம் வந்தாலே என்ன பண்ணணும்? நம்ம லெட் தான் யூஸ் பண்ணணும். இது நெகட்டிவில் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? லெட் த டோர் நாட் பி ஓப்பன்டு. டோரை என்ன பண்ணக்கூடாது? ஓப்பன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் சூஸ் கரெக்ட் ஆன்டனிம் கேட்டிருக்கு. வெற்றி வாஸ் சர்ப்ரைஸ்டு பை ஹிஸ் ஃப்ரெண்ட். ஸோ சர்ப்ரைஸ்டுனா அப்படி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இதுக்கு ஆப்போசிட் என்ன? ஈஸி. அன்சர்ப்ரைஸ்டு இங்கேயே வந்து டைரக்ட் ஆன்சராகவே கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். த சைல்டு ஸ்லீப் காம்லி. இப்போ இந்த காம்லி இருக்கு இல்லையா? எல்வை இருக்குல்ல? மோஸ்ட்டாக இந்த எல்வை வந்தாலே என்னென்னா அட்வர்ப். அட்வர்ப் எதுக்காகனா ஒரு வேர்ப் எப்படி நடந்தது. இப்போ வேர்ப்னா என்ன? ஸ்லீப். அந்த சைல்டு வந்து தூங்கிச்சு. ஓகேவா? அப்போது ஸ்லீப் தான் வேர்ப். எப்படி தூங்கியிருக்கு? சைலண்ட்டாக காமாக தூங்கியிருக்கு. அப்போது அந்த வேர்ப் எப்படி நடந்தது? காம்லி. அப்போது அதுதான் என்னது? அட்வர்ப். நவுன் எப்படின்னு சொல்கிறது வந்து அட்ஜெக்டிவ். வேர்ப் எப்படி நடந்ததுன்னு சொல்கிறது வந்து அட்வர்ப். அடுத்தது choose the right article. He is dash honest man. இங்கே H வந்திருந்தாலும் வவல்ஸ் இல்லை. ஆனால் H வந்திருந்தாலும் அது என்ன வந்திருக்கணும்னா and honest man தான் வந்திருக்கணும். ஏன்னா ஹானஸ்ட்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா வவல் தான் யூஸ் பண்ணுறோம். அது ப்ரொனன்சியேஷன் பார்த்தோன்னா வவல் மாதிரி தான் வருது. அதனால தான் and honest man. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா half an hour அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்? and தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த ஹெச் வந்து இங்கே என்னவா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்னா வவல் சவுண்டில் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஸோ he is an honest man is the right answer. choose the appropriate meaning for the word amateurism கொடுத்துருக்கு இல்லையா? இது என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுவாங்க. எதுக்காகனா ஹாபிக்காக தான் விளையாடுவாங்களே தவிர மணிக்காக விளையாடுறது கிடையாது. விளையாட்டு வந்து சும்மா எதுக்காக விளையாடுறாங்கன்னா as a hobby rather than for money. மணிக்காக கிடையாது. அவங்களுடைய பொழுதுபோக்குக்காக தான் அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த கரெக்ட் காம்பினேஷன் ஆஃப் த காம்பவுண்ட் வேர்ட் ஹேர் கட். ஹேர் கட். ஹேர்னா நவுன், கட் பண்ணுறாங்க. அப்போ அது என்ன வரணும்? நவுன் ப்ளஸ் வேர்ப். ஹேர்னா நவுன், கட்டுனா வேர்ப். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஷீ டேஷ் ஸ்லீப் ஃபார் 5 hours. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம நிறைய பார்த்துட்டோம். இந்த என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ 5 மணி நேரமாக தூங்கிட்டு இருக்கா. ஷி ஹாஸ் பீன் ஸ்லீப்பிங் ஃபார் 5 hours. ஏன்னா இங்கே ஷீ வரதுனால ஹேஸ் தான் யூஸ் பண்ணும். ஸோ ஷி ஹாஸ் பீன் ஸ்லீப்பிங். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இன்னும் வந்து தூங்கிட்டு தான் இருக்கா. ஆனால் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்ஷன் பாஸ்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் ப்ரெசென்ட்டில் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சூஸ் த மீனிங் ஆஃப் த இடியம் ஸ்கொயர் ஆஃப். இந்த ஸ்கொயர் ஆஃப் இருக்கு இல்லையா? இது என்னென்னா ப்ரிப்பேர் ஃபார் அ கான்ஃப்ளிக்ட். ஏதோ ஒரு சண்டைக்கு தயாராகிறது. ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருக்காங்க. ஒரு சண்டைக்கு அந்த இது தயாராகிறது. அதுதான் ப்ரிப்பேர் ஃபார் அ கான்ஃப்ளிக்ட்.